சங்கீதத்தை சொல்றார், கர்த்தாவே என் சத்துருக்களை என்னை மேற்கொள்ள விட்டு மகிழ்விடாமல் நீ என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே உம்மை துதிப்பேன். சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சத்துரு பிசாசு அவன் நம்மை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரான், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிசாசும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, சபையை மேற்கொள்வதில்லை. சபை என்றால் சபை மக்களை. ஆமீன். ஏன் என்றால் ஏற்கனவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். சாத்தான் நம்முடைய சத்துரு பிசாசு தோற்கடிக்கப்பட்டபடினாலே நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால கர்த்தரை என்ன பண்ணுவேன், துதிப்பேன். எதனால கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்றார் தாவீது, என் சத்துரு என்னை மேற்கொள்ள விட்டாதபடி நீ செய்தபடினால் உம்மை துதிப்பேன், என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டபடினால் உம்மை சோத்தரிப்பேன். அல்லேலூயா. நம்ம பாவ குழியிலிருந்து சாப குழியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தரை என்னை காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இரவும் பகலும் ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதக்காரன் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம், வெற்றியாக வாழ்ந்ததுக்கு காரணம் அவன் தேவனை துதிக்கிற துதி தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவனை துதிக்கணும். காலையில் எழுந்தவனை தேவனை துதிக்கணும், இரவு நேரங்களில் துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது துதியினாலே சத்துரு கோட்டைகள் உடையும். யோசபாத் விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பின போது அவர்கள் துதித்தார்கள். துதித்த போது என்ன நடந்தது, சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டார்கள். துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. யூதா எழும்பி முதல் போகட்டும், ஜெயம் வர வேணா, துதி முன்னாடி வரணும். துதிக்கிறவனிடத்தில் ஜெயம் உண்டு, துதிக்கிறவனிடத்தில் வெற்றி உண்டு. எந்த மனிதன் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறானோ நீங்கள் பாருங்கள், கொஞ்ச காலத்தில் அவனுடைய வாழ்க்கையை சிறுமைப்பட்ட வாழ்க்கை, அடிமைப்பட்ட வாழ்க்கையை மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துகிறாராம். வசனம் பொய்யாவாதுங்க. கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்குகிறார். கர்த்தரை துதிக்கிறவன் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போவதில்லை. நீ தேவனை துதிக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஜனங்களை உருவாக்கின நோக்கமே தேவனை துதிப்பதற்காகவே. பரலோகத்தில் தேவ தூதர்கள் துதிக்கிறதை காட்டிலும் இரவும் பகலும் 24 மணி நேரம் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த துதிகளிலே வாசம் பண்ணுகிறது விரும்புகிறதை காட்டிலும் மனுஷர்களுடைய துதியிலே அவர் விரும்புகிறார். மனுஷர் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன் தெரியுமா, நாம் அவருடைய சாயல், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உன்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் உன்னை துதியை உண்டாக்குவார். பாலகர் வாயில துதியை உண்டாக்குவார். ஆமே. நீங்கள் துதிக்காவிட்டால் கல்லுகளை துதிக்க வைக்க முடியும் அவரால். ஆனால் அவர் கல்லுகளையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பறவைகளும் அவர் துதித்து கொண்டு தான் இருக்குது. தேவனை துதிக்கணும். துதிக்கிற இடத்துல தான் ஜெயம் வரும். ஆமே. அல்லேலூயா. துதிக்கிற இடத்துல ஜெயம் வரும். அன்னைக்கு பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்த போது கட்டுகள் அறுக்கப்பட்டது. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கட்டுகள் அறுக்கப்படும். பாவ கட்டுகள், சாப கட்டுகள் அறுக்கப்படும். துதித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலை அசைந்தது, அஸ்திபாரம் அசைந்தது. அப்போ துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உன்னுடைய அஸ்திபாரத்தை அசைய பண்ணுவா, உன் கட்டுகளை அறுக்க பண்ணுவா. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சத்துருக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமே. இந்த அறிவு நமக்கு வேணும் பாருங்க. கடவுளை அறிகிற அறிவு நம்ம வெற்றியை உண்டாக்குது. தேவனை துதிக்கும் போது அந்த துதினாலே நமக்கு ஜெயம் வருது. ஆமே. போராட்டம் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் தேவனை துதிக்கிறது ஒரு நாள் நிற்பாட்டக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எத்தனை சத்துரு கூட்டங்கள் வந்தாலும் எழும்பி நின்னாலும் நீ தேவனை துதித்து கொண்டே இரு. ஆமே. அல்லேலூயா. துதித்து கொண்டே இருங்க. இயேசுக்கு விரோதமாக இது பண்ணினே இருந்தாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அந்த மலையில் ஏறி சோத்திர பாட்டை பாடினார். ஆமீன். இயேசு பாட்டு பாடினார், பார்த்துருப்பீங்களா? பைபிள் வசனம் சொல்லுது, இயேசு சோத்திர பாடல் பாடினார். அவர் பாடல் பாடினார், ஸ்தோத்தரித்து தேவனை பாடினார். ஆமீன். அல்லேலூயா. பிரசங்கித்த எல்லாருமே ஸ்தோத்தரித்து தான் பண்ணார். ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. நீ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, ஒருவர் கனம் பண்ணும்போது, ஸ்தோத்திரம் சொல்லும் போது அந்த கனம் கர்த்தருக்கு போகிறது. அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுபடினாலே, என் தேவனாகி கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குணம் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க? பிரச்சனை மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தரை கூப்பிடணும். ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை ரட்சியும், என்னை நினைத்தருளும். ஜெபம் பண்றாங்களே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் ஆண்டவரே என்று
அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தேவ பிள்ளையா அந்த மாதங்களிலே நீங்க இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வாழ்நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உனக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. நீதிமானுடைய சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்து கொண்டு இருக்கிறது. நாம் நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர் நான் குழியில் இராதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே, சூழ்நிலையின் மத்தியிலே நம்முடைய ஆத்மாவை தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். குழியில் விழாதபடிக்கு எத்தனையோ குழிகள் நமக்கு வலை விரித்தார்கள். எத்தனையோ பேர் நமக்கு பள்ளம் தோண்டினார்கள். மானை பிடிப்பது போல, யானையை பிடிப்பது போல, யானைக்கு ஒரு குழி வெட்டுவாங்க பாருங்க, யானை பிடிக்கிறதுக்கு. அது மேலே சிறகெல்லாம் போட்டு, அது மேலே மனுஷர்கள் நமக்கு நிறைய குழிகளை வெட்டுவார்கள் வழியில். நமக்கு அந்த பாதையில் போகும்போது ஆண்டவர் அந்த குழியிலிருந்து நம்மை பாதாளத்திலிருந்து உயிரோடு காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தூக்கி விடுகிறான். அன்னி தண்ணீரில் முழுகி போயிருந்த ஆண்டவர் மரித்து போயிடுவேன் என்று பயத்தோடு இருந்த பேதுருவை ஆண்டவர் தூக்கி விட்டார் கரையில். ஆமென், அல்லேலூயா. உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். சிங்கக்கவியில போட்ட போது அவன் செத்து விடுவான் என்று நம்பினார்கள். ஆனால் தானியேலை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. யோசேப்பை குழியில் போட்டார்கள். ஆனால் யோசேப்பையும் கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எடுத்தான். அவன் ஆத்மாவை காப்பாற்றினார். உன்னுடைய ஆத்மா குழியில் விழுந்தாலும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. தேவனை எப்போது என்ன பண்ணணும், கொண்டாடி துதிக்கணும். ஆமே, இன்னைக்கு கொண்டாட்டம் இல்லை, வேற மாதிரி கொண்டாட்டங்கள் இன்னைக்கு இருக்குது. வேற மாதிரி கொண்டாட்டங்கள், வேற மாதிரி போயிட்டு இருக்குது. உலகம் சபைகள் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. வேற மாதிரி கொண்டாட்டம் என்ன அர்த்தம்? பண ஆசையினாலே இன்னைக்கு வேற மாதிரி ஜனங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். உபதேசங்கள் மாற்றத்தினால மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆட்டம் பாட்டும் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களில் பார்க்கணும் வேற மாதிரி போச்சு. உலகம், சினிமா உலகத்திலே இருக்கிற ஆட்டங்களை போல இன்னைக்கு சபைகளுக்குள்ளே புதிதாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி தவறான போதனைகளை ஜனங்களை நடத்துகிற, பரிசுத்தம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை, சீர்திருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பரிசுத்தரை நீங்கள் நினைங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கு நம்ம மேல் கோபமா இரார் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது அதை உணர்ந்தான். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம். சிலுவையிலே அந்த இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் தேவன் இயேசு மேலே கோபமாக இருந்தது பேசுகிறார். என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் அவர் மேலே கோபமாக இருந்தார். ஆனால் வாழ்வு நீடிய வாழ்வு. ஆமென், அல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாவத்தை சிலுவையிலே சுமந்தபடினாலே அவர் முகத்தை அவர் பார்க்கல. ஆமென். பாவம் செய்கிற ஆத்மாவை கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுவான். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது பிதா அவர் முகத்தை பார்க்கல. அதனால தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது நான் கைவிட்டேன் என்று சொன்னாரே. ஒரு இமை பொழுது கைவிட போது அவர் உள்ளம் கதறினது. நம்மை ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். அவருடைய தயவு நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. அவர் கைவிடப்பட்டார் நம்மை வாழ்வு அளிக்கும்படியாக. அல்லேலூயா. விடியற் காலத்திலே களிப்புண்டாகும், நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகி நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்றார். அல்லேலூயா. இயேசு என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கே என் வாழ்வு அசைக்கப்படுவதில்லை. எந்த மனிதனும், எந்த பிசாசும், எந்த உலகமும், எந்த வல்லமையும் என்னை எதிர்த்து வந்தாலும் என் வாழ்வு அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம சொல்லணுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆமே. நீதிமான் வேர் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் வீடு அசைக்கப்படுவதில்லை. நீ நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் உன்னை எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றுவார். உன் தலைமுறையை காப்பாற்றுவார், உன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுவார். உன் வாழ்க்கையை அசைவில்லாத ஒரு உறுதியான ஒரு பாறை போல நீ இருப்பாய் என்று சொல்வார். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே நீர் பர்வதத்தை ஆமீன், தயவினாலே பர்வதத்தை திடமா நிறுத்த பண்ணி நீ உமது முகத்தை நீர் எனக்கு மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவனானேன். எங்கே அவர் கலங்கினாரா? எங்கே அவருக்கு பயம் வந்தது, கலக்கம் வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் கலங்கினார், இருதயத்தில் கலங்கினார். என் தேவனே, என் தேவனே, இதுவரைக்கும் நான் உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தனே, உம்முடைய முகம் மறைக்கப்பட்டதே. ஒரு விசுவாசி அப்படி இருக்கணும். ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடணும், தேவ சமூகத்தை தேடணும். ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் இயேசு.
அல்லேலூயா. பிதா தனக்கு கட்டளையிட யாவையும் அவர் செய்து கொண்டே இருந்தார். சிலுவையிலே தொங்குவது அவருடைய சித்தமா இருந்தபடினால் 3 வேளையும் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்க செய்யணும். இல்லப்பா, நீ சிலுவையில மரிக்க வேண்டும், உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்றா, உலகத்துக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்றா, என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்யணும். ஆமீன், அல்லேலூயா. அந்த நேரத்திலும் கூட அவர் கதறி அழுதான். கர்த்தாவே, உம்முடைய தயவினாலே பர்வதங்களை நீ நிற்க பண்ணினீர், உமது முகத்தை மறைத்து கொண்டீர், போதெல்லாம் நான் கலங்கினேன் என்று சொல்கிறான். இதெல்லாம் தாவீது தன்னை பற்றி சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சொன்னதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லின்னு இருந்தான். தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே தன்னை அடைத்த தேவன், தனக்குள்ளே உண்டாக்க போகிற தேவன், தன் சந்ததியிலே பிறக்க போகிற தேவனை குறித்து திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவர் மரணத்திலிருந்து தூக்கி விடுவார் என்றும் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடியே அது நிறைவேறும் என்று அப்போஸ்தலர் பேதுரும் அதை குறித்து பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது அதை சொல்லுகிறார். தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஆத்மா பாதாளத்தை விடப்படுவதில்லை என்றும் குறித்தும் அவர் எழுதியிருக்கிறதை குறித்து நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் தன்னை குறித்து சொல்லுகிறது போல இருந்தாலும், ஆனால் திட்டம் தீர்க்கமா கிறிஸ்துவை குறித்து அவர் சரியாக மொழிபெயர்த்து இருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே, நான் குழியிலே இறங்குகிலே என் இரத்தத்தினாலே லாபம் உண்டு. நான் குழியிலே இறங்குறதுனாலே ரத்தத்தினால் என்ன லாபம் உண்டு? புழுதியிலே உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? புழுதி உம்மை துதித்து சத்தியத்தை அறிவிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு என் மேலே என்ன பண்ணுங்க, இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கும்போது அப்படிதான் அவர் இரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அவர் இரக்கத்தையும் தயவை உண்டு பண்ணி இருக்கிறார். நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, நீ எனக்கு சகாயர், உதவி செய்யும் ஆண்டவரே. சகாயர் என்னது? உதவி செய்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நம் பாவத்தை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்முடைய பொல்லாப்பெல்லாம் நம்மை விட்டு விலக்கினாரே, அது சகாயம் அல்லவா? தேவன் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் எண்ணாது இருந்தாரே, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, நாம் அடைய வேண்டிய ஆக்கினி தீர்ப்பெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே, நமக்கு அவர் சகாயம் பண்ணி இருக்கிறார். பரலோகத்து தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து நமக்கு சகாயத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். பாருங்க, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். ஆமீன், அல்லேலூயா. ஒரு அற்புதங்கள் நமக்கு வேணும். நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் மனமிரக்கமுள்ளவர். எப்படியாப்பட்ட கல் நெஞ்சுக்காரனுக்கும் அவர் இறங்குவார், எப்படியாப்பட்ட பொல்லாத மனுஷனுக்கும் நம்முடைய தேவன் இறங்குகிறார். ஏன்? அவரை நோக்கி கூப்பிட்டா. பாருங்க, எல்லாரும் நோக்கி கூப்பிடல, மனம் உடைஞ்சி தன் தவறை உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. பேதுரும் தப்பு செய்தான், மோசமான தப்பு. யூதாசும் தப்பு செய்தான். ஆனால் யூதாஸ் இயேசு இடத்தில் போய் அவன் மன்னிப்பு கேட்கல. பேதுரு மன்னித்து மனங்கசந்து அழுதான். இரக்கமுள்ளவனுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தன்னை மன்னிக்கும்படி கேட்கிறவனுக்கு, தன்னை மன்னிக்கும்படியா ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிடுகிறவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் நோக்கி உன் வாழ்க்கையில் தவறுகள் வரும்போது, குற்றங்கள் வரும்போது, ஆண்டவரே என்னை மன்னி எனக்கு என்று கெஞ்சினால் ஆண்டவர் குற்றங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் உன்னை குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் புலம்பலின் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, நீ என் வாழ்க்கையிலே நான் செய்த தவறு நிமித்தம் புலம்பினேன், அழுதேன், வேதனைப்பட்டேன். ஆனால் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்ட போது எனக்கு ஒரு ஆனந்த களிப்பு, எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்தது என்று தாவீது சொல்கிறார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு நீர் என்னை இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடைக்கட்டினே. என் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் விதமான கட்டுகள்லாம் அவிழ்த்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே, சந்தோஷம் என்கிற கட்டினாலே, சமாதானம் என்கிற கட்டினாலே என்னை கட்டி என்னை ஆசீர்வதித்து, என் தேவனாகி கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அல்லேலூயா. என் தேவனாகி கர்த்தாவே என்றென்றைக்கும் துதிப்பேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆமே, நான் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். நீ உயிரோடு கூட இருக்கிறனாலெல்லாம் கர்த்தரை நீ துதிக்கணும். உனக்கு வெற்றி வேணும்னா, ஜெயம் வேணும்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னா, உனக்கு இறங்கணும்னா, உன்னை குழியிலிருந்து தூக்கி விடணும்னா, உன்னை உயர்த்தணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு.
தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விட்டாமல் என்னை என்ன பண்ணுங்க, தூக்கி எடுங்க. ஆமே, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் வாழ்க்கையை தூக்கி எடுங்க ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை உன் சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க, கர்த்தரை நோக்கி கதறுங்க. மனுஷனிடத்தில் சொல்லுவதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் பரிதாபப்படுவான், ஆனால் உதவி செய்ய முடியாது. ஒரு காலத்தில் உதவி செய்யலாம், ஒரு காலத்தில் உதவி செய்ய முடியாது. எல்லா காலத்திலும் நம்முடைய நிலைகளை மனதை அறிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. எந்த மனுஷன் நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்க. அவன் காரியத்தை அவனுக்கு தான் தெரியும், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள்லாம். மற்றவன் நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் எதிராளிக்கு என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிச்சினே இருப்பாங்க. நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தினே இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்குது. அநேக வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. நீதிமான கர்த்தர் குழியில் விட மாட்டார். ஆமே, அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வேதத்தை நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க. நீதிமானுக்கு வந்த சோதனைகள் நிறைய, ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி அவனை தூக்கி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமே, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கெஞ்சிங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க என்று கெஞ்சிங்க. உங்கள் ஆத்மா பாதாளத்தை விட மாட்டா. தாவீது தன்னை குறித்து சொல்லியிருந்தாலும் அது கிறிஸ்துவை குறித்து சரியான தீர்க்கதரிசனம் சிலுவை குறித்து பேசியிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வார்த்தை அல்லாமல் ஆவியின் வார்த்தையா இருக்கோ. என் வாயை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். உன் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்யப்படணும். நம்முடைய நாவு பரிசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்யப்படணும். ஆமென். அல்லேலூயா.